2 பேரும் வர சொல்லியிருந்தீங்களா? ம் ஆமா. மேம் இந்த வாட்டி நாங்கள் 2 பேரும் எந்த தப்புமே பண்ணல. எங்களை ஏன் ஒன்றா வர சொன்னீங்க? தேங்க்ஸ். எதுக்கு? நீ ப்ரான் பிரியாணி சாப்பிட்டதுக்கு இருக்கும். நீங்க 2 பேரும் நானும் தேவும் ஒன்று சேர்றதுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டீங்க. ஸோ தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. இவ்வளோ ட்ரை பண்ணியும் தேவ் சார் தான் திரும்பி வரலையே. தேவ் நேத்தே வந்துட்டாரே. வந்துட்டாரா? ஆமா. ஆனா நீ அதுக்கு ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுற? இல்ல, தேவ் சார் போனதுக்கு அப்புறம் உங்க பொண்ணு உங்க அப்பாவும் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னாங்க. இப்போ அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை கூட ஒருத்தர் கூட சொல்லல. நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அவகிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். மேம் நீங்களும் தேவ் சாரும் ஒன்று சேர்றதுக்கு ஐடியா கொடுத்தது நான். விஜய் சார் வீட்டில் இருக்கும்போது இவளுக்காக உங்ககிட்ட திட்டு வாங்கி இவளை வர வச்சதும் நான். இவ்வளோ பண்ண என்ன நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்குவாட்ஸ் போட வச்சீங்க. ஆனா இவளை வீட்டுக்கு கூப்பிட்டு ப்ரான் பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்கீங்க. இப்போ 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பொதுவாக தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நியாயமே இல்லை மேம். சரி, நான் என்ன பண்ணணும் ராக்கி? மேம் நான் ஒன்று கேட்பேன். வழக்கம் போல நீங்க கெட் அவுட் அப்படின்னு சொல்ல மாட்டீங்கல்ல? கேளு. தேவ் சார் உங்க வீட்டுக்கு வந்து இந்த ஹாப்பி ஒகேஷனல்ல நீங்க எங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ப்ரான் பிரியாணி செஞ்சு கொடுக்க கூடாது? ஏண்டா? மேம் ரீனாக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ப்ரான் பிரியாணினா பிடிக்கும். ஆனா நான் ப்ரான் பண்ணா யாருமே சாப்பிட மாட்டேன்.